அடப்படி நல்லா இருக்குப்பா. அங்கே அப்பா இந்த பார்வன் அறுதர வழிய விடுதேற உமரை எடுத்து சாமலை கிட்ட போறியா என் வல்லரக்கா ஆண்டனை சிவபெருமான் உனக்கு எரிக்க வரத இருந்தாரு சொல்லிய அந்த எரிக்க வரத பரிசோதனை பண்ணி பாத்தியா? நாரதே நல்ல யோசனை சொன்னியரே. சரி ஒவ்வொரு பார்த்து நான் பரிசோதனை பண்ணி பார்க்கட்டா? யாரக்கா என்னை சுட்டு கொண்டு பொசிக்கிறாரப்பா. யார் உனக்கும் வரம் தந்தார்களோ அவரே போய் பரிசோதித்து பார்க்க வேண்டும். உடனே சண்டாள வல்லரக்க மனதுக்கு நினைத்தான். ஆண்டவனை எரித்தமானால் ஆதிசக்தி நமக்கு சொந்தம். ஈசனை எரித்தமானால் ஈஸ்வரியான நமக்கு சொந்தம். பகவானை எரித்தமானால் பார்வதியான நமக்கு சொந்தம். அப்ப சண்டாள வல்லரக்கை ஆண்டவனை எரிக்க வருகின்ற பொழுது அந்த கைலாசம் மலையை விட்டு யார் யாரெல்லாம் எப்படி ஓடுகிறாள் தெரியுமா? மன்மதனோட மன்னமைகள் வாகனத்திலே சுப்பிரமணியன் ஓட பெருச்சாரி வாகனத்திலே பிள்ளையார் ஓடுகிறார். அப்படி அவரவர் வாகனத்திலே அவரவர்கள் ஓடுகின்ற பொழுது கொஞ்சம் போது வீடியோ எடுத்துட்டு போயிட்டு கூட கொஞ்சம் எடுக்கணும். அவங்க தூக்கம் வருதுங்களா? தூக்கம் வருதா? ஸ்டோரேஜ் ஃபுல்லா இருக்கும். என்கிட்ட 2-3 செட்டு கிடைக்கும். 3 ஸ்டோரேஜ் ஃபுல்லா இருக்குப்பா. அப்படி சண்டாள வல்லரக்க ராஜனுக்குதான் பயந்து ஆகப்பட்ட சிவபெருமான் அவர் எப்படி ஓடினார் தெரியுமா? சுவாமி 8 நாள் நெட்டோட்ட ஓடினார். சுவாமி 8 நாள் நெட்டோட்ட ஓடினார். அங்கு ஓடிக்கொண்டு இருந்தமான அழைத்து போவோம். அவர் பக்கம் வந்த தேவர்களை தோட்டமாகி நெய்ய தலையில் உள்ள கங்கையாரை கரையில் இறக்கி வைத்தார். நெய்ய அக்கினியால் இருந்தவரை தண்ணீரால் குளிர் செய்தார். நெய்ய அருளிக்குள்ளே இருந்தமானால் அரக்க நம்பியை பணின்று அந்த சுவரளை புஷ்பத்திலே யாண்ட வந்த சிவபெருமான் அர்ச்சனுக்கு எரிக்க வர கொடுத்து பகவான் 8 நாளாச்சு இங்கே ஓடிவிட்டார். அண்ணே ஓடி போயிருப்பாரு. அதனால என்ன கோவலா என்ன நீதான் எப்படியாவது பகவானை கைலாசம் அழைத்து வரணும்னா சீக்கிரம் வாங்க அப்படி என்று சொல்லும் பொழுது யாழ்வாடி மாயக்கண்ணன் ஆடு மாடுகளை எல்லாம் பற்றி கொண்டு எப்படி தெரியுமா? எப்படி அம்மா? ஆடாய் பசுவே இளையாடாய் பசுவே நயாடாய் பசுவே இளையாடாய் பசுவே ஏ பசுவே பசுவே